வெல்கம் டு சில்லி ஹெவன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது மீன் குழம்பு. இதை செய்கிறதுக்கு முதல்ல 10 பூண்டை தோலோடு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, தட்டின பூண்டு, கருவேப்பிலை தாளிக்க எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, தக்காளி 3, அரைக்கிறதுக்கு தனியாக எடுத்துக்கோங்க. மண்சட்டியில் தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி தாளிக்க எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன். வெங்காயம் டிரான்ஸ்லூசன்ட் ஆகவும் தோலோடு தட்டி வச்சுருக்க பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கவும் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி 1 டேபிள் ஸ்பூன். மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன். நல்லா சாட்டே பண்ணி மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன். அரிசி கழுவுன தண்ணி இருந்தால் ஊற்றிக்கங்க, இல்லாதவங்க தண்ணி ஊற்றிக்கங்க. குழம்பு எரிக்காமல் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதித்து மசாலா வாசனை போகவும் புளி 1/2 கப் ஊற்றிக்கங்க. குழம்பு திக்காகவும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சங்கரா மீனை மஞ்சப்பொடி போட்டு கலந்து குழம்புல போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. மீன் சீக்கிரம் வெந்துடும். மீன் வேகவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த குழம்புக்கு தேங்காய் ஊற்ற தேவையில்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். மீன் குழம்ப முத நாளே செஞ்சு வச்சுருங்க, மறுநாள் சாப்பிடையில டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு சூடான சாதத்துக்கும் இட்லி ஊத்தப்பத்துக்கும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.